அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை, பாடங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் படைக்கப்பட்டு இருக்கிறான். மனிதனை தவிர எந்த படைப்புகளும் பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிற சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக, தகுதியின் மூலமாக உயர்த்தப்படவே இல்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். குர்ஆன் இந்த பகுத்தறிவோடு தான் உரையாடி கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஆழமாக யோசித்து சிந்தித்து நடவடிக்கைகளை, செயல்களை அமைத்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற மாநில தேர்தல் ஒரு சின்ன செயலை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்ன, நல்ல தாக்கங்கள் என்ன, அல்லது தீய விளைவுகள், விபரீதங்கள் என்ன என்பதை யோசித்து செய்வது போலவே ஒரு நாட்டின் சுமார் 8 கோடி மக்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாரிடத்தில் வழங்குவது என்பதை விட யாரிடத்தில் போய்விடக்கூடாது, கவனக்குறைவால் அல்லது அலட்சியத்தால் அல்லது உணர்வுகளுக்கு அடிபட்டு யாரிடத்தில் போய்விடக்கூடாது என்பதை கவனமாக சிந்தித்து முடிவு எடுத்து நம்முடைய செயலை, நடவடிக்கையை, வாக்கை அமைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பிறந்து வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி உள்ள அத்துணை பேருக்கும் மிக முக்கியமான ஒரு கடமை. இதில் குர்ஆன் எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக மனிதர்களின் அமைதி, நிம்மதி, அவர்களுக்கான சீரான வாழ்க்கை முறையை உறுதி செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு ஒரு ஆட்சிக்கு, ஆட்சியாளனுக்கு, அதிகாரத்தில் உள்ளவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு பல வகைகளில் சொல்லித் தருகிறது. நமக்கு தெரியும் யூசுப் நபியின் வரலாறு. யூசுப் நபி அவர்கள் சிறையில் இருக்கிறார். அந்த சிறையில் தள்ளப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவரது குடும்பம். சிறையில் இருக்கிறார். ஆட்சி தலைவர், மன்னர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிற்கான விளக்கம் யாரிடத்தில் கேட்டு பெறுவது என்று வரும்போது யூசுப் நபியிடம் அந்த கேள்வி வருகிறது. காய்ந்த 7 மாடுகள் அல்லது மெலிந்த 7 மாடுகள் கொழுத்த 7 மாடுகளை சாப்பிடுகிறது. பசுமையான 7 கதிர்கள், காய்ந்த 7 கதிர்கள், இவைகளை நான் கனவில் கண்டேன். இதற்கான விளக்கம் என்ன? யூசுப் நபி அவர்கள் சொல்கிறார், நீங்கள் 7 ஆண்டுகள் உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாயத்தை நீங்கள் தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும். அந்த 7 ஆண்டுகளில் உங்களுக்கு தேவையான தானியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு மற்றவைகளை அப்படியே அந்த கதிர்களோடு சேமிப்பு கிடங்கில் வைக்க வேண்டும். 7 ஆண்டுகள் தொடர் முயற்சி, தொடர் சேமிப்பு, இதை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் 7 ஆண்டு காலம். அடுத்த 7 ஆண்டு காலம் பஞ்சம், மிக கடுமையான பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்ச காலம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதில் நீங்கள் சேமித்து வைத்தவை உங்களுக்கு அடிப்படையான தேவைக்கு பயன் தரும். இந்த 14 ஆண்டு காலத்திற்கு பிறகு சிறந்த ஒரு நிலை வரும் என்பதாக யூசுப் நபி அவர்கள் சொல்கிறார். ஒரு நீண்ட கனவு விளக்கத்தினுடைய ஒரு சாராம்சம். இப்போ யூசுப் நபி அவர்கள், எனது சிறை கொடுமைக்கு காரணம் இந்த ஆட்சியினுடைய ஒருவர், அவரை நான் ஏன் சும்மா விடணும் என்பதாக அவருக்கு எதிராக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அதல்ல முக்கியம். இதில் பல்வேறு வகையான உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு எடுக்கக்கூடியதல்ல ஒன்று. மனிதர்கள் நிம்மதியாக, அமைதியாக வாழ வேண்டும்.
அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். திட்டங்களை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். தேவைப்பட்டால் அல்ல, என்னால் அதை சரியாக செய்ய முடியும், எனக்கு அந்த பொறுப்பை தாருங்கள், நான் செய்து காட்டுகிறேன். செய்யக்கூடிய அந்த அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு பொறுப்பும் தகுதியும் எனக்கு இருக்கிறது, எனக்கு அந்த பொறுப்பை தாருங்கள் என்று அந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு வேலை செய்தார்கள். அப்ப யூசுப் நபி அவர்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து செய்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். அதே போல சுலைமான் நபி சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு. சபா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் ஒரு ஆட்சியாளராக, ஒரு ராணியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் சுலைமான் நபி ஏகத்துவத்தின்பால் அழைத்து கடிதம் அனுப்பும்போது அவர் ஒரு அரசியல்வாதி, ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் இன்னொரு சிந்தனை அவர் கொண்டு வருகிறார், ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். நான் சுலைமான் நபி அவர்களுக்கு, அந்த மன்னருக்கு பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்ப இருக்கிறேன். அப்படி கொண்டு செல்லப்பட்ட அந்த தூதர்கள் அல்லது பரிசு பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்ன பதிலை கொண்டு வருகிறார்கள் என்பதையும் பார்த்து நான் முடிவு செய்ய இருக்கிறேன். பல்வேறு வகையான பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. சுலைமான் நபிக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, அத்து மித்தூனனி பிமாலின் ஃபமா ஆத்தானி அல்லாஹ் ஹைரும் மிம்மா ஆத்தாக்கும். அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ செல்வங்களை தந்திருக்கிறார், நீங்கள் உங்களது செல்வத்தை தந்து எனக்கு நீங்கள் உதவ போகிறீர்களா என்று இப்படிப்பட்ட செல்வமோ பொருளோ அதற்கு நான் அடிமைப்பட்டவனோ இல்லை, எனக்கு எந்த ஒரு அவசியமும் தேவையும் இல்லை, அல்லாஹ் தந்திருப்பதே எனக்கு மிக மிக அதிகமானது என்கிறார். இப்போ சுலைமான் நபியினுடைய அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? பொண்ணுக்கோ பொருளுக்கோ நிலத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டவன் அல்ல நான். இந்த மனித குலத்திற்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும். ஒரு ஆட்சியாளராக இருக்கிற நீ உன் மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும், அது எனது பொறுப்பு. இப்போ இந்த ரெண்டு வரலாறு என்ன சொல்லி தருகிறது? இது அல்லாத நிறைய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. நமக்கு சுருக்கமாக இந்த ரெண்டு வரலாறும், யூசுப் நபியின் வரலாறு, அமைதி, மக்களின் நிம்மதி, மக்களின் சிறந்த ஒரு வாழ்க்கை நிலை தொடர வேண்டும், இது முக்கியமானது. பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுகிறவன் ஆட்சியாளனாக இருக்க முடியாது. நிலத்தை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஒருவன் ஒரு சிறந்த ஒரு தலைவனாக, ஆட்சியாளனாக இருக்க முடியாது என்பதை சுலைமான் நபியினுடைய இந்த வார்த்தை. இப்ப இந்த குர்ஆனுடைய பாடங்களை முன்வைத்து எல்லா மக்களும், குறிப்பாக முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாராக இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு, உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. கடந்த 50 ஆண்டு கால வரலாறு, எதிர்கால 50 ஆண்டு கால வரலாறை எப்படி அமைக்க வேண்டும், அமைக்கக்கூடாது என்பதை நிகழ்காலத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுடைய வரலாறு எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறது. 1947களுக்கு பிறகு இந்தியா, தமிழ்நாடு எப்படி நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் நிறம் என்ன, தமிழ்நாடு, இதனுடைய விளைவு இன்னும் 50 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய முக்கியமான ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் இன்றைய தலைமுறை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தல், இன்றைக்கு செலுத்தப்படுகிற 23ஆம் தேதி செலுத்தப்படுகிற, அளிக்கப்படுகிற வாக்கு என்பது அது ஏதோ நேரம் போக்குறதுக்கு அல்லது என்னுடைய ரசிகன், என்னுடைய தலைவன் என்பதற்காக அல்ல. என் தலைமுறை அல்லது இந்த நாட்டின், தமிழ்நாட்டின் மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா முடியாதா, வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு எடுக்க வேண்டிய ஒன்று அந்த பட்டனில் கையை வைக்கிறது. இது சாதாரண ஒன்று அல்ல. நீங்கள் 2016 21 வரை இருக்கிற ஆட்சியை சற்று கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒட்டுமொத்த மனிதர்களின் உரிமைகளை நசு என்னவெல்லாம் சட்டம் போட்டார்களோ, சரி, தப்பு இல்லை, சரி, இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை விட கடைசியான ஒரு வார்த்தை, தொகுதி மறையறை மசோதா என்கிற ஒன்றை ஒன்றிய அரசு அறிவிக்கும் போது இந்த முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் என்றால் அதற்கு எதிரான போராட்டத்தை நான் முன் நின்று நடத்துவேன்.
இந்த வார்த்தை இருக்கிற வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வார்த்தை இருக்குது இல்லை, முகத்தாட்சணைக்காக பெருமைக்காக இல்லை. கடந்த 80 ஆண்டு கால 70 ஆண்டு கால வரலாறுகளில் ஒரு தலைவனை கூட பார்த்திருக்க முடியாது. அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு சொல்லக்கூடியவர், அந்த சீட்டில் உட்கார்ந்து சொல்லணும். இது சாதனை இல்லை. இதனுடைய விளைவு என்ன என்று அவர்களுக்கு தெரியும். மேலே உட்கார்ந்துருக்கான்ல, அவங்களுக்கு தெரியும் இதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். அதனால தான் அந்த மசோதாவை வாசிப்பதற்கு கூட அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை இது. நீங்கள் அப்போதீர்கள் மிரட்டல் நினைக்கிறேன், மிரட்டல் இல்லை, இறுதி எச்சரிக்கை உனக்கு. இதுதான் ஒரு நாட்டு மக்களை ஒரு தலைவன் காக்கக்கூடிய முறை. என்ன ஆனாலும் சரி, என் நாட்டு மக்களின் உரிமை விட்டு தர முடியாது. உனக்கு பதவி ஆசை இருக்கலாம், அதிகார ஆசை இருக்கலாம், முடியாது. நாட்டு மக்களின் உரிமையை தர முடியாது. எந்த விஷயத்தை வேண்டுமே, நல்லது கெட்டது இருக்கும், அதிருப்தி திருப்தி இருக்கும், பக்தி அதெல்லாம் கிடையாது, அதிருப்தி இருக்கும், எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் இந்த ஒற்றை புள்ளி ஒருபோதும் நான் விட்டு கூடாது என்கிற அந்த ஒரு சாதாரணமான ஆள் பேசிட்டு போயிடலாம். ஒரு சாதாரணமான ஆள் அவங்க பேசிட்டு போயிடலாம். அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் சாசனத்தை பாதுகாப்பேன் என்று ஒரு பிரமாணத்தை எடுத்து வைத்து அதிலிருந்து பேசுவதனுடைய விளைவு என்ன என்று அங்கேயும் தெரியும், இங்கேயும் தெரியும். அது எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதும் தெரியும். அதை சொல்வதற்கில்ல, அது மிக முக்கியமான ஒன்று. இது கடந்த முந்தி இருந்தவர்களால் செய்ய முடியுமா என்றால் இல்லை. இன்றைக்கு உலக நாடுகளில் குறிப்பாக அழிப்பு சார்ந்த பல்வேறு ஆய்வு புள்ளி விவரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்தியா இன துவேஷத்திற்கான முஸ்லிம் அழிப்பிற்கான எல்லா தயாரிப்புகளும் முடிந்துவிட்டது. புரோகிராம் மட்டும்தான் வரணும், எல்லாம் தயார், செயல் மட்டும்தான் வர வேண்டும், அத்துணையும் தயாராகி விட்டது என்பதை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு புள்ளி விவரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதில் தனித்து விளங்குவது தமிழ்நாடு, இன்னும் ஒரு சில மாநிலங்கள். தனித்து விளங்குவது தமிழ்நாடு, ஒரு சில மாநிலங்கள். வட மாநிலங்கள் அனைத்துமே நிலம் தயார், களம் தயாராகி விட்டது. செயல்படுத்த வேண்டுமானால் அத்துணை பேரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அத்துணை பேரும் ஒத்துழைக்க வேண்டும். அப்பதான் அவன் நினைச்சதை செய்ய முடியும். களம் தயாராகிவிட்டது. ஒரு சில பேர் அதை ஒத்து வராமல் இருக்கிறார்கள். மிக குறிப்பாக தமிழ்நாட்டின் சூழல் அப்படி இல்லை, சாதகமாக அமைய துடிக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலிருந்து அனைத்தும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. களத்தை தமிழ்நாட்டில் சாதகமாக மாற்றிவிட்டால் எவனும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்மளை கேட்க முடியாது என்கிற முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக சில கட்சிகளும் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் அடிப்படையில் ஒரு வாக்கு, ஒரு ஓட்டு, என்னுடைய தலைவனுக்காக என் புருஷனை விட என் தலைவன் தான் முக்கியம், பிள்ளை விட என் தலைவன் தான் முக்கியம், என் புருஷனை விட என் தலைவனை தான் பிடிக்கும் என்பதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பேச்சை பேசிக்கொண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லது முஸ்லிம் பெண்கள் அலைகிறார்களே. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாதாரணமான ஒரு முடிவை விளையாடவில்லை. இப்போது ஒரு நாட்டின் தலைமுறையின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல். கடந்த திருப்பரங்குன்றத்தின் விளைவு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திட்டத்தை போட்டார்கள். அது ஒரு அளவிற்கு அமைதியாக்கப்பட்டு இருக்கிறது. முடிக்க மாட்டாங்க, அவங்களை பொறுத்தவரைக்கும் முடிவுக்கு கொண்டு வரவே மாட்டார்கள். செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்வார்கள், போராடுவார்கள். எதிர்த்து போராடுவதற்கு கண்டிப்பாக ஒரு தலைமுறை வேண்டும். அடக்குமுறைக்கு ஆளாக முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை வேண்டும். அதை உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டோம் என்று சொன்னால் அது காணாமல் போய்விடும். அப்போ வரக்கூடிய அந்த தேர்தல் என்பது யார் வேண்டும் என்பதை விட யார் வேண்டாம், யார் கைக்கு போய்விடக்கூடாது ஆட்சி அதிகாரம் என்பதைத்தான். இன்றைக்கு பல இளைஞர்கள் ஒரு நடிகன் என்பதற்காக அவனுக்காகத்தான் நான் வாக்கு செலுத்துவேன் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் பல நடிகர்கள் தங்களது திரைப்படத்தால் முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சித்தரிப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர்கள் சினிமா தான். இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீர் ஃபைலு, கேரளா ஃபைலு வந்து கொண்டே இருக்கிறது. பாகம் 1, பாகம் 2 வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? சினிமாவின் மூலமாக இஸ்லாமியனை சாதாரணமாக சித்தரித்து விடலாம். அதில் தமிழ்நாட்டில் பல நடிகர்கள் அந்த கருத்தை உருவாக்கியதில் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்றைக்கு அரசியல் தலைவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற ஒருவன் மிக முக்கியமான ஒரு ஆள். முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சமீபத்தில் லேசாக கசிந்து வந்த ஜனநாயகன் என்கிற ஒரு படம், அதில் கூட
திருப்பரங்குன்றத்தில் குண்டு வைப்பதை போல அல்லது மதுரையில் கோயில் திருவிழாக்களில் குண்டு வைப்பதை போல ஒரு காட்சி அமைப்பை வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு இது. ஏன்னா வேற சாதாரணமான ஒரு நடிகன் போய் சொன்னா அது வேற காணா போயிடும். நான் உச்சபட்ச இடத்தை விட்டு வந்திருக்கிறேன் என்று ஒருவர் பேசும்போது அந்த உச்சபட்ச இடத்தில் இருந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன? பாய் குண்டு வைக்க கருத்து தானே. அதை அழிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் வரும்? இன்றைக்கு முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் மனிதநேய பணிகளை இவ்வளவு சிறப்பாக செய்து கூட சினிமாவின் ஒரு காட்சி அனைத்தையும் நாசமாக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார். கோவை விமான நிலையத்தில் என்னுடைய பாஸ்போர்ட் அல்லது டிக்கெட்டை எல்லாம் பார்த்த உடனே ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டான். எல்லாரும் எனக்கு பின்னாடி வந்த பூரம் போய்கிட்டே இருக்கிறான் ஏர்போர்ட்டுக்குள்ள, என்னை மட்டும் ஓரமாக உட்கார வச்சுட்டான். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன உயர் அதிகாரி வரட்டும், உயர் அதிகாரி வரட்டும், உயர் அதிகாரி வரட்டும். அட என்னதான் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மேலப்பாளையம் இங்கே எதுக்கு வந்தீங்க? உனக்கு மேலப்பாளையம், கோயம்புத்தூர் உனக்கு என்ன வேலை? இப்போ எப்படி போகுது பார்த்தீங்களா? சினிமாவில் காட்டுறான், கோயம்புத்தூரை காட்டுவான், திருநெல்வேலியை காட்டுவான், அப்படி ஒரு மாதிரியே போகும். இது எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டு வந்து விடுகிறது. மேலப்பாளையம் உனக்கு இதுக்கு இங்கே வேலை என்பதாக கேட்கிறார். கடைசியில் இவர் துணிச்சலா சில வார்த்தைகளை சொல்லி அதுக்கு ஒரு சலசலப்பாயிரம் சொல்லி போட்டு அனுப்பி விட்டான். அப்போ முஸ்லீம் பேருண்டாலே ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்காது, கடை வாடகைக்கு கிடைக்காது, அல்லது ஒரு நிம்மதியான ஒரு உரையாடல் இருக்காது. இத்தனைக்கும் மனிதநேய பணிகள் எல்லா ஜமாத்துகளும் இயக்கங்களும் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் இப்படி ஏன்னா ஒரு படம் அனைத்தையும் மாற்றும், ஒரு சினிமாவின் ஒரு கருத்து அத்துணை மாற்றிவிடும். இப்போ இதில் நடிகர்களுக்கு பின்னால் போகிறதா இப்போ முக்கியமானது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், யார் வேண்டும் என்பதை விட யார் வேண்டாம் என்பதுதான் முக்கியம். ஒன்றுமில்லை, இந்த தேர்தலில் வாக்குகள் சற்று குறைந்தாலும் கூட அவர்களுக்கு எல்லா ஆட்டமும் தெரியும். கர்நாடகாவில் ஒரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு வந்திருந்தது, தலைகீழாக புரட்டினார்கள். மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வந்தது, இரவு 12 மணி 1 மணிக்கு தலைகீழாக புரட்டி ஆட்சியை கையில் எடுத்தார்கள். ஹரியானாவில் ஒரு வகையான சீட்டு இன்னொரு கட்சி வந்தது, தலைகீழாக புரட்டினார்கள். அனைவரையும் விலை கொடுத்து எதையும் செய்வார்கள். தமிழ்நாட்டில் ஒரு கால் வாக்கு சதவீதம் குறையும் என்றால் எதையும் செய்வார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு. ஆக மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் சரியான முறையில் தொழில் செய்ய வேண்டுமானால், குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால், மத வணக்க வழிபாடுகள் சமூக நல்லிணக்கத்தோடு செல்ல வேண்டுமானால், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக மக்களாக நாம் செல்ல வேண்டுமானால், எவர் வர வேண்டும் என்பதை விட எந்த சித்தாந்தம் வரக்கூடாது என்கிற அந்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. இதில் எந்த வகையிலும் உணர்ச்சிகளுக்கோ உணர்வுகளுக்கோ ஒரு தடவை போட்டு பார்ப்போம், மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம் வேண்டும்? ஒரு நடிகையை கேட்கிறார், மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. அவங்கெல்லாம் பேச முடியாது, உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்களால பேச முடியாது. பேசுனா நிறைய பாதிப்புகள் வரும், ஆனாலும் பேசுகிறார்கள். ஏன்? என் தமிழ்நாடு நாசமா போயிடும் போல தெரியுது அப்படிங்கிற அந்த அச்சம். இது இன மொழி நில அந்த வெறி அல்ல, மக்கள் மீதான ஒரு அக்கறை. பாதிச்சிடக்கூடாது, இந்தியாவில் ஒரு சிறந்த ஒரு நிலம் நாசமாயிடக்கூடாது, எல்லாமே கரைப்பட்டு மண்ணா போச்சு, உருப்படாம போச்சு, இது பாதுகாக்கணும். இதை பாதுகாத்தால் இது அந்த விவசாயத்தில் சொல்லுவாங்கல்ல, தானியங்கள்ல விவசாயத்திற்குன்னு சொல்லி ஒரு தானியம் இருக்குது இல்லையா, வித்து, அப்படிப்பட்ட ஒரு நிலம் இது ஒழுங்காக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சீர்படுத்தி விடலாம். நாசமா போச்சு அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு நடிகை பேசுகிறார், எதை மாற்றணுங்கிற, தப்பா இருந்தா மாத்தலாம், ஒழுங்கா இருக்கிறது எப்படி மாத்துறது? ஒழுங்கா இருக்குது இல்ல, இருக்கிறது எப்படி மாற்ற சொல். அதே மாதிரி நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன், என்ன மாற்றம்? ஒரு 4 பாயிண்ட் சொல்லுப்பானா சொல்ல தெரியல. இருக்கிற இளைஞர்கள் அல்லது பெண்கள், என் தலைவன் மாற்றத்தை கொண்டு வந்துருவான், என்ன மாற்றம்? ஒரு 5 பாயிண்ட் சொல்லு, ஒன்றும் தெரியல. மாத்துவாரு. எதை மாத்துறது? ஒழுங்கா இருக்கிற மாநிலத்தை நாசமாக்குறது, இதான் மாத்துறதா? அப்போ மாற்றம் என்பது என்ன மாற்றம், எப்படி மாற்றம்? ஒரு சீராக இருப்பதை மாற்றுவது என்றால் சீர்குலைப்பது, சீர்குலைப்பதை மாற்றுவது என்றால் சீராக்குவது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அப்போ ஒரு வெறி முடிச்ச மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு சத்தம் போட்டுக்கொண்டு இருப்பதை விட நிதானமாக, இது முஸ்லிம்களுக்கு அல்ல, ஒட்டுமொத்த மாநில மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறும். தவறான இடத்தில் போய் வாக்கு சேர்த்தால்
அல்லது ஒரு வகையான இழுபறி அடிப்படையில் வாக்கு சதவிகிதம் குறையும் கூடும் என்றால் தேவையற்ற சிக்கலில் கொண்டு போய் அது மாநிலத்தினுடைய அமைதியை குலைத்துவிடும். ஆகவே செலுத்தப்படுகிற அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் வாழுகிற காலத்தில் நான் சரியான முறையில் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும், தொடர வேண்டும். அதே நிம்மதியான ஒரு நிலையை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும். இந்த மிக ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதை கவனத்தில் வைத்து ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. மொபைல் கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சற்று மேலோட்டமாகவாவது பார்க்க வேண்டும், என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அரசியல் எப்படி இருக்கு. அந்த உலகத்தினுடைய ரவுடி மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு சொல்றது கூட ஒரு ஆள் கையெழுத்து போட்டுட்டே இருக்கிறார். சரி சரி சரி. பலவீனமாக எந்த தகுதியும் இல்லாத ஒரு நாடாக கருதப்பட்டவன் துணிந்து நாங்கள்லாம் சாதாரணமான ஆள் இல்லை, பெரிய அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு படம் காட்டிக்கிட்டு இருந்துறாரு. எல்லாம் தலையாட்டிட்டு பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ உலக அரசியல் எப்படி இருக்கிறது? அப்படி உலகத்திற்கு நல்ல மனுஷன் காட்டும் இந்தியாவில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள்? ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு முடிவு அல்ல. அப்போ நாம் எடுக்கிற இந்த முடிவு என்பது ஏதோ தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு போடுறோமா, எடப்பாடிக்கு போடுறோமா, சீமானுக்கு போடுறோமா, விஜய்க்கு போடுறோமா, இல்லை ராமதாஸுக்கு போடுறோமா, இல்லை சசிக்கு இல்லை. எனக்கான வாழ்க்கை நான் பாதுகாக்கிறேனா இல்லையா? இதுதான் முக்கியமானது. ஸ்டாலின் வருவார் போவார், எடப்பாடி வருவார் போவார். என் தலைமுறை சரியான முறையில் இந்த நாட்டில் இந்த நிலத்தில் வாழ வேண்டுமானால் நான் யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே செலுத்தக்கூடிய அந்த வாக்கை சரியான முறையில் சிந்தித்து நாம் சரியான ஒரு இடத்திற்கு அதை அளிக்க வேண்டும். மிக குறிப்பாக எந்த வகையிலும் வாக்கு பிரிந்து வீணாகிவிடக்கூடாது. பிரியக்கூடிய வாக்கு தான் மிக முக்கியமானது. வாக்கு மக்களுடைய மனநிலை ஒன்று இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் வாக்கு இருக்குல்ல, அது என்றைக்கும் அவர்களுக்கு சாதகமாக கூடிய எல்லா கலையும் அவர்களுக்கு தெரியும், எல்லா கலையும் தெரியும். ஆட்சி பிடிக்கிறது எதையும் செய்வான், அப்படிப்பட்ட ஒன்று. சுலைமான் நபி என்ன சொல்லி தருகிறார்கள்? எனக்கு நிலமோ பொன்னோ பொருள் அவசியமே இல்லை, எனக்கு கொள்கை தான் முக்கியம். இப்போ இந்த ஒரு பாடத்தை எல்லா மக்களும் முன்வைத்து, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள், தயவு செய்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயம் சிந்தியுங்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் சிந்தியுங்கள். நேற்று சேலத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கு. கொட்டை அடிச்சுக்கிட்டு மேலம் போட்டுக்கிட்டு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க போகிறோம், ஆட்டம் போட்டுக்கிட்டு போகுது ஓட்டு கேட்கறது. அந்த முகத்தை மறைக்கக்கூடாது, அல்லாஹ் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதனுடைய நாசம் சாதாரணமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெருவில், முஸ்லீம் தெருவில் பொம்பளை பிள்ளைங்க போகிறோம், நல்ல ஃபேஸ் கவர் போட்டுக்கிச்சு, கொட்டை அடிக்கிறான், டான்ஸ் ஆடி கடந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போதும் ஓட்டு கேட்கறது. எப்படி போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த முகத்திரை எங்கே போய் நிப்பாட்டி இருக்கு பார்த்தீங்களா? முகத்திரை இல்லாட்டி சும்மா பிள்ளைங்க துணிச்சலாக பேசுமா அந்நியாள்கிட்ட தேவையில்லாத விஷயத்த. அல்லாஹ் இயற்கையாகவே ஒரு குணத்தை வச்சிருக்கிறான், அந்த தேவையில்லாத பேச்சை உரையாடக்கூடாதுங்கிறது. அதையெல்லாம் மறைச்சிட்டு கட்டிட்டோமா எவனுக்கும் தெரியாது, நல்ல ஆட்டம் போடலாம். கொட்டை வைக்கிற கடந்த ஆட்டம் போட்டுட்டு ஊர்வலம் போதும். எப்படி போய் முஸ்லீம் சமுதாயம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ நான் செலுத்த வேண்டிய ஒரு வாக்கை சரியான முறையில் செலுத்தி தமிழ்நாட்டினுடைய அமைதி அது இந்தியாவின் அமைதியாக, இந்தியாவின் முன்னேற்றமாக மாறுவதற்கு ஒவ்வொரு இந்த நிலத்தில் வாழக்கூடியவர்களும் சரியான ஒரு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படவே கூடாது. ஒரு கொள்கையை உயிராக கொண்ட இந்த சமூகம் உணர்ச்சிக்கும் அடிமைப்படாமல் சிறந்த ஒரு சிந்தனையோடு, சரியான ஒரு நடுநிலையான ஒரு பார்வையோடு ஒரு முடிவை எடுத்து நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும். எந்த செய்தியாக, எந்த விஷயமாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குர்ஆனோடு பழகி, குர்ஆனோடு அணுகி நம்முடைய நடவடிக்கைகளை, முடிவுகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.